வணக்கம் அண்ட் வெல்கம் டு மீல்ஸ் அண்ட் மெமரிஸ். இன்றைக்கி நம்ம மீல்ஸ் அண்ட் மெமரிஸில் ரொம்ப சிம்பிளான ஈஸியான கோவக்காய் பொரியல் ரெசிபி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரச சாதம், தயிர் சாதத்துக்கெலாம் ஒரு பக்காவான சைட் டிஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஹெல்தியான ரெசிபியும் கூட. லஞ்சுக்கெலாம் லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து வர்றதுக்கு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் நம்ம இதை. இன்றைக்கி நம்ம இந்த கோவக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு கோவக்காயை இந்த மாதிரி ரவுண்டாக நம்ம வர மாதிரி கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ரவுண்டாக வர மாதிரி கட் பண்ணிக்கணும். தின்னாக வர மாதிரி கட் பண்ணிக்கணும், ரொம்ப சன்னமாக வர மாதிரி. இப்போ நம்ம கோவக்காய் பொரியல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில் ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனேயும் 1/2 டீஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு கலந்து வச்சுருக்கேன், அதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ கடுகெல்லாம் நல்லா எண்ணெயில் பொரிஞ்ச உடனேயும் நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம். பொரியல் பண்ணுறதுக்கு மோஸ்ட்டாக சின்ன வெங்காயம் சேர்த்தோன்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு 20லேருந்து 25 போல் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்குறேன். கூடவே வரமிளகா, ஒரு 3 வரமிளகாயை உள்ளே இருக்க விதை, மேலே இருக்க காம்பு இதெல்லாம் நீக்கிட்டு உடச்சி அதையும் சேர்த்துருக்குறேன். 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நம்ம வெங்காயத்தோடு நல்லா வதக்கிக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்தளவுக்கு கலர் மாதிரி வர்ற வரைக்கும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கோவக்காயும் நம்ம சேர்த்துடலாம். கோவக்காயும் சேர்த்துட்டு நம்ம இது வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 200 ml டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ நம்ம தேவையான அளவு கல்லுப்பும் சேர்த்துக்கலாம். உப்பும் சேர்த்துட்டு நல்லா நம்ம இது ஒரு டைம் கலந்து விட்டுற போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம மசாலாஸ்லாம் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள், அதாவது சாம்பார் தூள் வச்சுருப்போம்ல, அது சேர்த்துக்கலாம். நீங்கள் தனி மிளகாய் தூள் சேர்க்குறதுனா கூட உங்கள் விருப்பம் தான், நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே காரத்துக்கு வரமிளகாய் சேர்த்துருக்கிறதுனால நம்ம உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறணும். இந்த தண்ணி கரெக்டாக இருக்கும். இந்த அளவு கோவக்காய் வேகிறதுக்கு நம்ம இதை மூடி போட்டு நல்லா ஒரு 20 நிமிஷம் நல்லா வேக வச்சிட போகிறோம். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா வற்றி போய் இந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போது நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். ஒரு மூடி தேங்காயை ஃபுல்லாக துருவிட்டு அதை நம்ம சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுறணும். தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம நல்லா கலந்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம கோவக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதை பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள், அதே மாதிரி ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. கண்டிப்பாக இந்த மெத்தடில் இதே அளவுகளோடு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனல் மீல்ஸ் அண்ட் மெமரிஸை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே நம்ம சேனலில் இருக்க மற்ற வீடியோஸ் எல்லாத்தையும் கூட செக் பண்ணி பாருங்கள். நம்ம இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட மீட் பண்ணலாங்க. அது வரைக்கும் டாட்டா பாய். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க.